இந்த வகையில் அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி சிந்திக்கின்ற ஒரு நேரம் அவனுக்கு இருக்க வேண்டும். வஸாஅத்தின் யஹ்லு ஃபீஹா லிஹாஜத்திஹி மினல் மத்அம் வல் மஷ்ரப், சாப்பாடு குடிப்பு போன்ற அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இன்னும் ஒரு நேரம் இருக்க வேண்டும். இவ்வாறு நேரத்தை கவனமாக பிரித்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் ஊடாக சொல்கிறார். எனவே ரசூலுல்லாஹ்வை சுட்டி காட்டுகின்றார்கள், நேரடியாக நேரத்தை கவனமாக பிரித்து பயன்படுத்தும். அதற்கு உதாரணமாகத்தான் இங்கு 4 விஷயங்களை சுட்டி காட்டினார். முக்கியமான 4 விஷயங்களை சுட்டிக்கின்றார். இது ஆளுக்கு ஆள், சமூகத்துக்கு சமூகம், நாட்டுக்கு நாடு நேரத்தை எவ்வாறு ஒழுங்குபடுத்தி பிரித்துக் கொள்ளலாம் என்பது வித்தியாசப்பட முடியும். இங்கு ரசூலுல்லாஹ் பொதுவாக இப்படி 4 விஷயங்கள் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கவனமாக எப்படி அந்த நேரத்தை எப்படி ஒழுங்குபடுத்திக் கொடுப்பதற்கு 10 நிமிஷம், அதுக்கு அரை மணித்தியாலம், அதுக்கு இவ்வளவு நேரம் என்று பிரித்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொன்னார். நேரத்தை ஒழுங்குபடுத்தும் போது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் எந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று பாருங்கள். நேரத்தை ஒழுங்குபடுத்துவது எவ்வாறு என்று சொல்லவில்லை, எந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது தான் இங்கே நாங்கள் சொல்ல வரோம். முதலாவது, பெருமதிமிக்க நேரங்களை கவனத்தில் கொள்ளுதல். இது முதலாவது விஷயம். மிகவும் பெருமதி மிக்க நேரம் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சில நேரங்களை சொல்லி இருக்கிறார்கள். அந்த நேரங்களை கவனத்தில் கொள்ளுதல் நேரத்தை ஒழுங்குபடுத்தும் போது ஒரு மனிதன் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். பெருமதி மிக்க நேரங்கள் இவ்வாறு: ஒன்று, அல்லாஹ் ஓர் அடியானுக்கு மிக அருகாமையில் இருப்பது இரவின் இறுதி நேரத்திலாகும். அக்ரபு மா யகூனு அர்-ரப்பு மினல் அப்தி ஃபி ஜௌஃபில் லைலில் ஆகிர். இரவின் இறுதி நேரத்தில் தான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு மிக அருகாமையில் இருப்பார். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபைன் இஸ்ததஅத அன் தகூன மிம்மன் யذ்குருல்லாஹ ஃபீ தில்க ஸாஅ ஃபகுன். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுவனில் ஒருவனாக உனக்கு இருக்க முடியுமாக இருந்தால் அவ்வாறு நீ இருந்து கொள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே தஹஜ்ஜுத் நேரத்தை பற்றி சொல்கின்ற ஹதீஸ். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு தஹஜ்ஜுத் நேரம் இருக்க வேண்டும். அது ஒவ்வொரு ஆளை பொறுத்து வித்தியாசப்படும். சிலருக்கு எந்த நாளும் தஹஜ்ஜுத் சொல்லலாம், சிலருக்கு ஒரு கிழமைக்கு ஒரு முறை சொல்லலாம், சிலருக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சொல்லலாம், இன்னும் சிலருக்கு இன்னும் குறிப்பிட்ட காலம் ஒன்று தேவைப்படலாம். எப்படியோ ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன செய்யலாம்? எனக்கு ஒரு 5 நாளைக்கு ஒரு முறை, எனக்கு எந்த நாளும் மேல், கிழமைக்கு ஒரு முறை, எப்படியோ இந்த நேரத்தை ஒரு முஸ்லிம் ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்த வேண்டும். மிகவும் அதிகமான வேலைகளும் சோழிகளும் கூடிய ஒரு மனிதன் மாதத்துக்கு ஒரு முறையாவது இப்படி ஒரு நேரத்தை, ஒரு அரை மணித்தியாலத்தை, சுபஹ் தொழுகைக்கு முன்னால் ஒரு அரை மணித்தியாலத்தை, 15 நிமிஷத்தை, ஒரு மணித்தியாலத்தை பயன்படுத்துவதற்கான ஒரு திட்டம் ஒன்று அவனிடத்தில் இருக்க வேண்டும். மாதத்தில் இந்த குறிப்பிட்ட நாள் நான் தஹஜ்ஜுதுக்கென்று ஒதுக்கிய நாள், கிழமையில் இந்த குறிப்பிட்ட நாள் நான் தஹஜ்ஜுதுக்கென்று ஒதுக்கிய நாள் என்று இப்படி ஒரு முஸ்லிம் கவனமாக தன்னுடைய டைம் டேபிளை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உண்மையைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார். மனிதனுக்கு மனிதன் அது வேறுபட முடியும். எல்லோரும் எந்த நாளும் தஹஜ்ஜுத் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் நியமிக்கவில்லை. ஏனென்றால் அது சுன்னத்தான ஒரு வணக்கம். அல்லாஹ்வுக்கு தெரியும் மனிதர்களால் எந்த நாளும் தஹஜ்ஜுத் தொழுவது என்பது சாத்தியமில்லை நிறைய மனிதர்கள். எனவே அல்லாஹ் தஆலா விட்டு கொடுத்து சுன்னத்தாக மாற்றியிருக்கிறார். ஒவ்வொருவரும் அவரவருடைய நிலைமைகளுக்கு ஏற்ப அதனை வகுத்துக் கொள்ளட்டும் என்பதுதான் இதனுடைய பொருளாகும். இரண்டாவது, இன்னும் ஒரு நேரம் ஜும்மாவுடைய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல ஜும்மாவுடைய ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் எதனை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அதனை கொடுக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜும்மாவுக்கு போற நேரத்தை பற்றி உணர்த்தினார்கள். ஆரம்ப நேரத்தில் போவர், 2வது நேரத்தில் போவர், 3வது நேரத்தில் போவர், 4வது நேரத்தில் போவர். இவர் ஒவ்வொருவரும் இப்படியான சதக்காவை கொடுக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் அந்த நாள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள், ரமலானுடைய மாதம் குறிப்பாக இறுதி 10 நாட்கள், இந்த குறிப்பிட்ட நாட்கள், இப்போது நாங்கள் இங்கு வரையறுத்து சொன்ன இந்த குறிப்பிட்ட நாட்கள் அல்லாஹ்வுடைய கணிப்பீட்டில், ரசூலுல்லாஹ்வுடைய கணிப்பீட்டில் மிக உயர்ந்த நாட்கள். நான் அந்த ஹதீஸ்கள் அனைத்தையும் இங்கே கொண்டு வரவில்லை, இன்னொரு தலைப்பாக அது மாறிவிடும் என்பதன் காரணமாக இந்த குறிப்பிட்ட நேரங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட தஹஜ்ஜுத் நேரம், மாதத்தில் ரமலான் மாதம், துல்ஹஜ் மாதம், கிழமையில் ஜும்மாவுடைய நாள்,
இந்த குறிப்பிட்ட நேரங்கள் அல்லாஹ்வுடைய கணிப்பீட்டில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே ஒரு முஸ்லிம் தன்னுடைய டைம் டேபிள், நேரத்துக்கான டைம் டேபிளை தயாரிக்கும் போது இப்படி அமைத்துக் கொள்வார். கிழமைக்கு ஒரு முறை ஒரு முஸ்லிம் தஹஜ்ஜத் தொழுவதாக இருந்தால், ஒரு முறை மட்டும் தஹஜ்ஜத் தொழுவதாக இருந்தால், வருடத்தில் அவன் 52 முறை தஹஜ்ஜத் தொழுவான். 52 கிழமைகள் 52 முறை தஹஜ்ஜத் தொழுவான். அவன் ஒரு 50 வருஷம் வாழ்ந்தால், தஹஜ்ஜத் தொழ ஆரம்பித்திலிருந்து 50 வருஷம் வாழ்ந்தால் 50 தர 52 முறை அவன் தஹஜ்ஜத் தொழுகிறான். எனவே இதுவும் கூட ஒரு பெரிய பாரமான ஒரு விஷயம். கொஞ்சம் தான் தொடங்கினாலும் கூட ஒரு பாரமான ஒரு விஷயம். எனவே இந்த அடிப்படையில் தான் ஒரு முஸ்லிமுடைய நேர ஒழுங்கில் இந்த இடம், இந்த குறிப்பிட்ட இந்த இடங்கள், இந்த நேரங்கள் ஒரு முக்கியமான இடத்தை பெற வேண்டும். அதற்கான ஒரு டைம் டேபிள் ஒரு முஸ்லிம் இடத்திலே இருக்க வேண்டும் என்ற உண்மையை தான் நாங்கள் இங்கே கலந்து. ஒரு நாளை கழிக்கும் போது ஒரு முஸ்லிம் எவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும்? இப்போது நாங்கள் சொன்னது பொதுவாக சொன்னோம். பொதுவாக ஒரு முஸ்லிம் தன்னுடைய நேரத்தை ஒழுங்குபடுத்தும் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று பொதுவாக சொன்னோம். இப்போது சொல்கின்றோம், ஒரு நாளை கழிக்கும் போது எவற்றை ஒரு முஸ்லிம் கவனத்தில் கொள்ள வேண்டும்? முதலாவது அவன் கவனத்தில் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுக்கான கடமைகள் என்னது, அல்லாஹ்வுக்கு மட்டும் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்னது ஒவ்வொரு குறிப்பிட்ட நாளிலும். அந்த நேரத்தை அவன் கவனத்தில் கொள்ள வேண்டும். வருகின்ற நேரத்தில் கடமையான நேரம் எங்களுக்கு தெரியும், 5 நேர தொழுகை. எனவே இந்த 5 நேர தொழுகைக்குமான நேரத்தை நான் கவனமாக ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். இயன்ற அளவுக்கு ஜமாத்தோடு தொழுவதற்கும், இயன்ற அளவுக்கு ஆரம்ப வேளையில் தொழுவதற்கும் அந்த நேரத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். இது ஒரு நாளில் அவன் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். இரண்டாவது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், முழு வாழ்வுமே வணக்கம் என்ற சிந்தனையை கவனத்தில் கொள்ளும். இதனுடைய பொருள் என்னது? முழு ஒரு நாளையும் ஒரு முஸ்லிம் நியத்தை மாத்திரம் சரியாக வைத்துக் கொண்டால், எண்ணத்தை மட்டும் சரியாக வைத்துக் கொண்டால், முழு நேரத்தையுமே அவன் கவனமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதாவது சாப்பிட்டாலும், குடித்தாலும், தூங்கினாலும், வேறு என்ன செய்தாலும் அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தை அவன் வைத்துக் கொண்டால், அந்த துஆக்கள் பாடம் இல்லாவிட்டாலும் கூட, இந்த குறிப்பிட்ட துஆக்கள் பாடம் இல்லாவிட்டாலும் கூட, அவன் அல்லாஹ்வுக்காக நான் இந்த வேலைகளை செய்கிறேன் என்று ஒருவர் கவனத்தில் கொண்டாராக இருந்தால், அப்போது முழு வாழ்க்கையுமே வணக்கமாக மாறும் என்ற இந்த உண்மையை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் போது அவருடைய வரலாற்றை எழுதியவர்கள் சொல்லுவார்கள், மா ஹத்தா உமரு ஹத்வதன் இல்லா வலஹு ஃபீஹா நிய்ய. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஒரு அடியை எடுத்து வைக்கவும் மாட்டார் நீயத்தில்லா. ஒரு அடியை எடுத்து வைத்தால் கூட நீயத்தோடு தான் எடுத்து வைப்பார். அப்படி என்றால் என்ன பொருள்? எந்த ஒரு சின்ன நேரத்தை நான் கழித்தாலும் அந்த நேரம் அல்லாஹ்விடத்தில் நன்மை எழுதப்படுகிற நேரமாக இருக்க வேண்டும் என்பதனைத்தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் உடைய வாழ்க்கையை எழுதியவர்கள் சொல்வார். மா ஹத்தா உமரு ஹத்வதன் இல்லா வலஹு ஃபீஹா நிய்ய. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஒரு அடியை எடுத்து வைத்தாலும் கூட நீயத் இல்லாமல் எடுத்து வைக்க மாட்டார். எந்த வேலையை செய்தாலும் நீயத் இல்லாமல் செய்ய மாட்டார். நீயத்தோடு செய்தால் வாழ்க்கையை வணக்கமாக மாறி முழு நேரத்தையும் பயன்படுத்தியவர்களாக நாங்கள் பார்ப்போம் என்ற இந்த இரண்டாவது உண்மையை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே வியாபாரம் செய்யலாம், விவசாயம் செய்யலாம், பாடசாலையில் படித்துக் கொடுக்கலாம், டாக்டராக இருந்து மருந்தை கொடுக்கலாம், வீட்டிலிருந்து பிள்ளைகளோடு விளையாடலாம். இது எதனை செய்தாலும் இதற்கு பின்னால் ஒரு நீயத் இருந்தால், நான் இந்த காரணத்துக்காகத்தான் இதனை செய்கிறேன், நீயத் இருந்தால் அதுவே வணக்கமாக மாறும், நேரம் பெருமதியாக மாறும் என்ற இந்த இரண்டு உண்மைகளையும் நாங்கள் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பின்னணியில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். 2 அருள்களை அல்லாஹ் தந்திருக்கிறான், மனிதர்களில் அதிகமானவர்கள் அதில் நஷ்டவாளர்களாகவே இருக்கிறார். அது என்ன 2 விஷயங்களும்? ஒன்று சுகதேகியாக இருத்தல், இரண்டாவது ஓய்வு. இந்த இரண்டும் அல்லாஹ் தந்திருக்கிற அருள்கள். கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைத்திருப்பது, கடுமையான பிஸியாக இல்லாமல் சுகதேகியான உடம்பு இருப்பது, இந்த இரண்டும் இருந்தால் அப்போது ஒரு முஸ்லிம்
அவற்றை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உண்மையைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார். எனவே அந்த பின்னணியில் ஒருவர் அந்த நேரத்தை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் மனிதர்களில் அதிகமானவர்கள் ஓய்வு நேரத்தை சரியாக பயன்படுத்துவதும் இல்லை, சுகதேகியாக இருக்கின்ற காலப்பிரிவை மிகச் சரியாக பயன்படுத்துவதும் இல்லை. அதில் நிறைய பேர் நஷ்டவாளர்களாகவே இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி அந்த குறிப்பிட்ட நேரம்தான் பயன்படுத்துவதற்கு மிகவும் முக்கியமானது என்று சொல்கிறார். இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனித வாழ்வு எப்போதும் ஒரு மாதிரி இருப்பதில்லை. சில வேளைகளில் இப்படி நடக்க முடியும். ரசூலுல்லாஹ் சொல்கிற இந்த வார்த்தைகளை பாருங்கள். வரம்பு மீறச் செய்யும் செல்வம் கையில் வந்து சேரலாம். எந்த மனிதனையும் நிதானம் இழக்கக்கூடிய அளவுக்கு செல்வங்கள் கையில் வந்து சேரலாம். அல்லது மறக்க வைக்கும் மறுமை, அல்லாஹ்வை மறக்க வைத்து வணக்க வழிபாடுகளை மறக்க வைத்து எல்லாவற்றையும் மறக்க வைக்கின்ற வறுமை வரலாம். அல்லது கெடுத்து விடுகின்ற நோய் வரலாம். உடம்பை பாழாக்கி விடுகின்ற நோய் வரலாம். எழுந்து நின்று தொட முடியாது, எழுந்து உட்கார முடியாது, சரியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியாது, இப்படி நோய் வந்து விட முடியும். அல்லது அர்த்தமற்று பேச வைக்கும் கிளப்பருவம் வர முடியும். அதாவது விஷயம் விளங்காத கிளப்பருவம், 80-85 வயசாகி பேசுவது என்ன என்று தெரியாத கிளப்பருவம் அவருக்கு வர முடியும். அல்லது மரணமே வந்து விட முடியும். ஆளையை கொண்டு செல்கின்ற அழித்து விடுகின்ற மரணமே வந்து விட முடியும். அல்லது எதிர்பார்க்கப்படும் மிகப்பெரிய தீங்காக அமையும் தஜ்ஜாலே வந்து விட முடியும். அல்லது மறுமையினாலே வந்து முடியும். அந்த மறுமையினால் தான் மிக பயங்கரமானது வந்து வர முடியும். இவற்றை அன்றி ஒரு மனிதன் எதனை எதிர்பார்க்கலாம்? மரணம். குறைஞ்சது எல்லாருமே மரணத்தை எதிர்பார்க்கலாம். இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல ஏதாவது ஒன்று அல்லது பல மனிதனுக்கு வரும். எல்லா மனிதனுக்கும் பொதுவாக வரும் மரணமும் நோய். யாருமே இந்த ரெண்டுல இருந்து தப்பித்துக் கொள்வது மிக கஷ்டம். அடுத்த நிமிஷமும் நாம் மரணிக்கலாம் என்ற நிலை எல்லா மனிதர்களுக்கும் புரியும். எனவே நீங்க இதுல எதை எதிர்பார்க்கிறீங்க? ஏன் இப்படி வீணாக நேரத்தை கழிக்கிறீர்கள் என்றுதான் ரசூலுல்லாஹ் சொல்ல வருகிறார். இதுல ஏதாலும் உங்களுக்கு நடந்தால் நீங்க அநியாயமாக போவீர்களே. எனவே உங்களுக்கு இருக்கிற நேரத்தை அல்லது செல்வத்தை அல்லது வறுமை இல்லாத நிலையை மிக கவனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சொல்ல வருகின்றார். நேரத்தை எவ்வாறு ஒழுங்குபடுத்த முடியும் என்ற இந்த பகுதியில் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்களை இப்போது பார்ப்போம். நேரத்தை இப்படி நாங்கள் 4 பகுதிகளாக பிரிக்கலாம். நேரத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தும் போது எதனை கவனத்தில் கொண்டு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதனைத்தான் இங்கே சொல்கிறோம். மேலே நாங்கள் சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுக்கு வரக்கூடிய அபாயங்களை சொல்லி, எனவே நீ நேரத்தை பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். அல்லது மனிதனுக்கு 2 நிலை இருக்கிறது. ஒன்று சுகதேகியான உடம்பு, இரண்டாவது ஓய்வு நேரம். இவற்றை மிக கவனமாக பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரத்தில் மிக முக்கியமானவற்றை சுட்டி காட்டினார்கள். இவை உன்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறுகின்ற வகையில் உன்னுடைய நேரத்தை ஒழுங்குபடுத்திக் கொள் என்று சொன்னார். இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்தோம். அதோடு ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணோட்டத்தின்படி, குர்ஆனுடைய கண்ணோட்டத்தின்படி முழு நேரத்தையுமே மிக பெருமதி மிக்கதாக கழிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நிலைமை இருக்கிறது. அதுதான் நேரத்தை அல்லது வாழ்க்கையை வணக்கமாக கொண்டு கழிப்பது. வாழ்க்கையை வணக்கமாக கொண்டு கழிப்பது என்று நாங்கள் சொல்றோம். இந்த கருத்தை எவ்வாறு ஒழுங்குபடுத்தலாம் என்பதனைத்தான் நாங்கள் இங்கே சொல்ல வருகிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த 4 பெட்டிகளிலும் நாங்கள் போட்டிருக்கிற விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். முதலாவது பெட்டியில் நாங்கள் சொல்கின்றோம், முக்கியமானது அவசரமானது. வேலைகளில் மிகவும் முக்கியமானது அவசரமானது. உதாரணமாக நோய்க்காக டாக்டரிடம் செல்வது. டாக்டர் நோய்க்காக போறது பிற்போடாம முடியாததாக இருக்க முடியும். பிற்போட்டால் அபாயகரமாக மாறக்கூடியதாக இருக்கும். இது அவசரமானது, அதே நேரத்தில் மிகவும் முக்கியமானது. அல்லது ஒரு வியாபாரியாக இருக்கிறார், கடைக்கு சாமான்கள் கொண்டு வந்து போடும். இதே லேட் ஆக்கலாம் இருக்கும், அவருடைய வாழ்க்கையை அதில் தங்கியிருக்கும். எனவே அது மிகவும் முக்கியமானது. திருமண வைபவமாக இருக்கும், கல்யாணம் முடிக்க வேண்டும், அதுக்கு ஒரு வைபவம் வேண்டும். எனவே அதுவும் முக்கியமானதாக இருக்கும். பிற்போட இயலாமல் இருக்கும், நாளைக்கோ நாளொண்டோ என்று இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும், பிற்போட முடியாமல் இருக்கும். அடுத்தது வாங்கோ, 2வது பெட்டிக்கு வாங்கோ.
முக்கியமானது ஆனால் அவசரமற்றது, மிச்ச முக்கியமானது ஆனால் அவசரமா செய்ய வேண்டும் என்ற நிலைமை இருக்காது. என்னது அது? தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்களை பயிற்றுவித்தல். இது மிகவும் முக்கியமானது, சந்தேகமிடாமல் சரி முக்கியமானது. தகுதியற்றவர்களாக இருந்தால் வேலை அழகாக போக மாட்டார், நல்ல விளைவுகளை கொடுக்க மாட்டார், நல்ல உற்பத்தியை கொண்டு தர மாட்டார். எனவே தனக்கு கீழே இருப்பவர்களை, வேலை செய்பவர்களை பயிற்றுவிப்பது மிகவும் முக்கியமானது. அதே போன்று தன்னை உருவாக்கிக் கொள்ளுதல் மிகவும் முக்கியமானது. எப்போதுமே ஒரே தரத்தில் ஒருவர் இருந்து கொண்டிருந்தால் அவருடைய பயன்பாடும் குறைவாக இருக்கும், சமூகத்துக்கான அவருடைய பயன்பாடும் குறைவாக இருக்கும், அவருக்காக அவர் உழைப்பதும் குறைவாக இருக்கும். அவருடைய முதலீடு என்னது? அவருடைய தகுதிதான் அவருடைய முறையீடு. எனவே அவரை உருவாக்கிக் கொள்ள வேண்டிய தேவை. எனவே இது ரெண்டும் ஆக அடிப்படையானது, மிகவும் முக்கியமானது. ஆனால் மிகவும் ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்னென்றா, நாங்கள் இதில் மிச்ச நேரம் செலவிடுவதில்லை. இதுக்கு நாங்கள் மிச்ச நேரம் செலவிடுவதில்லை. மிக முக்கியமானது, அவசரமானது அல்ல, நாளைக்கு செஞ்சிருவோம் நாங்கள் எடுக்க மாட்டோம். இதைத்தான் மேல முதலாவது சொன்னதான் மிக அவசரமானதாக நாங்கள் கவிப்போம். அதன் முக்கியத்துவம் சில நேரம் குறைவாக இருந்தாலும் அவசரமான என்றதுனால நாங்கள் செய்வோம். இரண்டாவது ஆக முக்கியத்துவம் வாய்ந்தது, ஆனால் நாங்கள் அவசரமானது என்பதன் காரணமாக, அவசரம் இல்லை என்பதன் காரணமாக செய்யாமே இருப்போம் அல்லது குறைஞ்ச நேரத்தை கொடுப்போம். எனவே எங்களுடைய பாடசாலைகள் விழுந்திருக்கும், குர்ஆன் மதரசாக்கள் விழுந்திருக்கும், ஃபேக்டரிகள் விழுந்திருக்கும், கடைகள் விழுந்திருக்கும், இது போன்ற ஸ்தாபனங்கள் விழுந்திருக்கும். ஏன்? இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, ஆனால் இதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். மேலும் மேலும் தகுதி படைத்தவர்களாக நாங்கள் மாற்ற மாட்டோம். எம்பிபிஎஸ் டாக்டர் ஆவார், அதுக்கு மேலே போக மாட்டார், அப்படியே நின்றுவார். ட்ரெயின் டீச்சர் ஆயிப்பார், டிகிரி செய்யணுமுண்டோ எம்ஏ செய்யணுமுண்டோ அங்கால போகணுமுண்டோ யோசிக்க மாட்டார். ஒரு சின்ன பெட்டிக்கடை வியாபாரி ஆயிப்பார், மேல மேல போகணுமுண்டு யோசிக்க மாட்டார். அவரை தகுதி ஆகிக்கொள்ள மாட்டார், கீழே இருக்கிறவரை பயிற்றுவிக்க மாட்டார். எனவே அவர் மேலே ஏறவே மாட்டார், அப்படியே இருப்பார். இதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதான் அதுக்கான காரணம். மூணாவது, அவசரமானவை தான், ஆனால் நாங்கள் எந்த இலக்குக்காக பாடுபடுகின்றோமோ, என்ன வேலையை செய்கின்றோமோ அதற்கு எந்த வகையிலுமே அது பயன்பட மாட்டார். உதாரணமாக இது டெலிபோன் அழைப்புகள் வரும், பதில் சொல்லும். நீங்க எழுதி வச்சு பாருங்க, ஆனா முக்காவாசி அநியாயமாய் அந்த வார கோள்கள்ல முக்காவாசி அநியாயமாய். போன நேரத்தை கூட்டி கழிச்சு பாருங்க, ஒரு மணித்தியாலம் பேத்திங்க. ஒரு நாளைக்கு வந்த கோள் எல்லாம் அதுக்குள்ள நேரம் எல்லாம் போட்டு பார்த்தா 1 ஹவர் போய் 2 ஹவர் போய் அரை மணித்தியாலம் போய். என்ன பயன்பாடு? நீங்க செய்யற பணிக்கு என்ன செய்தது? அது ஒன்று செஞ்சிருக்க. இது ஏறத்தாழ வீணாக கழிக்கிறது போல ஒரு வேலை தான் இது. இன்னொரு உதாரணம், எதிர்பாராம சந்திக்க வருபவர்கள். இவர்களில் மிக அதிகமானவர்கள் எங்கட பணிக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார், பயன்பட மாட்டார். திடீர்னு வீட்டுக்கோ அல்லது சந்தியிலோ அல்லது கடை தெருவிலோ அல்லது எங்கேயாவது சந்திப்பார். சந்தித்து 1 ஹவரை எடுத்துக்கொள்வார்கள், அரை ஹவரை எடுத்துக்கொள்வார்கள், 15 நிமிஷத்தை எடுத்துக்கொள்வார்கள். இப்படி நிறைய நேரத்தை எடுத்துக்கொள்வார்கள். இது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், நாலாவது பாருங்க, முக்கியமும் இல்லை அவசியமும் இல்லை, ரெண்டும் இல்லை. மூணாவதுக்கு ஏதாவது சொல்லலாம், தவிர்க்கல அவசியமானது. கோல் அடிக்குது, எடுத்து பேசத்தான் வேணும் என்று. அல்லது இடையில சந்தித்தார், வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரர் வந்தார், தவிர்க்கலாம். ஆனா நாலாவது அப்படி இல்லை, முக்கியமும் இல்லை அவசியமும் இல்லை. இதுல ஆய்வுகளின் கருத்துப்படி நிறைய பேரை வைத்து ஆய்வுகள் செய்து பார்த்த போது, நேரத்தை கழிப்பவர்கள் நிறைய பேரை வைத்து ஆய்வு செய்து பார்த்த போது வந்த முடிவனண்டா 40% ஒரு நாளையில 40% நேரத்தை இதுக்கு நாங்க செலவழிக்கிறோம். அதான் ஆச்சரியத்துக்குரிய விஷயம். ஒன்றுக்குமே புண்ணியமும் இல்லை அவசியமும் இல்லை, எந்த முக்கியத்துவம் இல்லை. எப்படியானது? உதாரணமா அர்த்தமற்ற உரையாடல், சும்மா பேசிக்கொண்டு இருக்கு. கடை தெருவிலையும் சந்தியிலையும் அங்கேயும் இருந்து கைவாறு அடிக்கிறேன்னு நாங்க சொல்லுவோம். இந்த பேச்சு இது 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் அரை ஹவர் 1/4 ஹவர் எடுத்து அர்த்தமே இல்லாம இருக்கும், எந்த விதமான பயனும் இல்லாம இருக்கும்.
ரெண்டாவது, டீ ஒன்று குடிச்சிட்டு வருவோமே கடை போடு. அதில் டீ குடிக்க போவோம். டீ குடிக்க தேவை இருக்காது. டீ குடிக்கிற நேரமாகவும் சில நேரம் நிற்காது. டீ குடிக்க போவோம். போய் 500 1/2 அவர், 15 நிமிஷம், 3/4 அவர், 1 அவர் எடுத்து. அடுத்தது நேரம் சென்று வருது. காரணம் ஒன்றுமே இருக்காது, லேட்டாகி வரும், நேரத்தோட போயிடும். இதுக்கு ஒரு விதமான காரணம் இருக்கு. இப்படி நேரத்தை வீணாகும். இது தேவையா? முக்கியத்துவம் இல்லை. லேட்டாகி வந்த என்ன காரணம்னா இந்த அற்ப காரணமாக இருக்காது, ஒரு நல்ல ஒரு காரணமாக இருக்காது. இப்படி நாளாக நாங்கள் பிரிக்கலாம். ஒரு நபர் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஏன் நாங்கள் சொல்றோம், நேரத்தை கவனமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் இப்படி ஒரு சார்ட் ஒன்று போட்டு முடியுமாக இருந்து ஒரு நாளைக்கு மட்டும் எழுதி பார்க்கும். ஒரு நாளைக்கு மட்டும். அப்ப இந்த சார்ட்ல எழுதி பார்த்து பிறகு எங்களுக்கு விளங்கும் எவ்வளவு தூரம் மோசமா நாங்க நேரத்தை அநியாயமாக செலவழிக்கிறோம். அதே போறதான் அவருக்கு மனசுல வரும், இது பிறகாவது நான் ஒரு ஒழுங்குக்கு வரும் அவருக்கு. அதுக்காகத்தான் நாங்க இந்த சார்ட்டை போட்டுக்காங்க. இப்ப நாங்க கடைசி பகுதிக்கு வருவோம். எனவே மேலே சொன்னதை நாங்க கவனமா புரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் நான் சொன்னோம், ஒரு நாளைக்காவது எழுதி பாருங்க. எழுதி பார்த்தால் எங்க நிலைமையை நாங்க புரிஞ்சு கொள்ளலாம். எனவே நேரத்தை நான் கவனமாக பயன்படுத்துவோம் என்ற முடிவுக்கு வரும். இப்ப நாங்க பார்ப்போம், நேரத்தை சரியாக பயன்படுத்துவது எவ்வாறு, எந்த பின்னணியில நாங்க அதை பயன்படுத்தலாம். முதலாவது திட்டமிடல். இது முதலாவது பகுதி. திட்டமிடல் இல்லாவிட்டால் நேரத்தை பயன்படுத்த முடியாது. திட்டமிடல் என்னது, என்ன இருக்கணும், நான் என்ன இலக்குல வாழ்றேன், நான் என்ன செய்யறேன், முதலாவது இருக்கும். பிறகு எங்க போறேன், நான் எந்த இலக்கை நோக்கி நான் போறேன், எவ்வாறு இந்த இலக்கை நான் எவ்வாறு அடைய போறேன், 3 கேள்விக்கும் பதில் சொல்லி ஒரு திட்டமிடல் ஒன்று நேற்று இருக்கும். அது எப்படி, என்ன சின்ன திட்டமிடலாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறுசாக இருந்தாலும் சரி, ஒரு 17 வயதில் இருக்கிறவர் நான் என்ன செய்ய போறேன், எங்க போறேன், திரும்ப நான் எவ்வாறு அந்த இடத்தை போய் அடைய போறேன், எப்படி போய் சேர போறேன், அந்த குறிப்பிட்ட இலக்கை எவ்வாறு போய் அடைய போறேன், இந்த 3 விஷயங்களுக்கும் பதில் சொல்லி அவர் கவனமாக ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டால்தான் அவரால் போய் சேரலாம். இது எல்லாருமே யோசிக்கலாம். யாருமே வயசு போனவருக்கு இது தேவையில்லைன்றல்ல, எல்லாருமே இதை யோசிக்கலாம். ரெண்டாவது, வேலைக்கான சட்டம் நிர்ணய ஒழுங்குகள். ஒரு கடையை வச்சு கொண்டிருந்தாலும் அல்லது ஒரு ஃபேக்டரியை வச்சு கொண்டிருந்தாலும் எதை வச்சு கொண்டிருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் பொறுப்பு, அதிகாரம், தொடர்புகள், இடம், இந்த எல்லாத்துக்கும் சட்ட ரீதியான வரையறுக்கப்பட்ட தனக்கு கீழ் வேலை செய்கிற ஆட்களுக்கு நல்லா தெரியக்கூடிய வகையில் இதனை வகுத்து சொல்லி இருக்கோம். சட்டங்களாகவும் விதிகளாகவும் அவற்றை நாங்கள் சொல்லி இருக்க வேண்டும் என்றது அடுத்த விஷயம். அடுத்தது மதிப்பீட்டுக்கான ஒழுங்குகள் இருக்கு. ஒரு கிழமை போனதுக்கு பிறகு, ஒரு மாதம் போனதுக்கு பிறகு, ஒரு வருஷம் போனதுக்கு பிறகு, சில நேரம் ஒரு நாள் போனதுக்கு பிறகு மதிப்பீடு செய்து பார்க்கணும். என்ன சாதித்தோம், நான் போட்ட அந்த திட்டத்துல 50%, 25%, 75% எவ்வளவு சாதித்தோம். அடுத்தது தகவல் சேகரிப்பும் பாதுகாத்தல். அதாவது நாங்க என்ன வேலையை செய்கிறோமோ அதனோடு சம்பந்தப்பட்ட தகவல்களை சேகரித்து பாதுகாத்து வைத்து, நான் ஒரு கடையை செய்வதாக இருந்தால், நான் ஒரு ஸ்கூலை செய்வதாக இருந்தால், நான் ஒரு ஃபேக்டரியை செய்வதாக இருந்தால், அந்த குறிப்பிட்ட தொழிலோடு சம்பந்தப்பட்ட தகவல்களை சேகரித்து பாதுகாத்து வைத்தால் நேரம் மிகவும் மிச்சமாகும். அந்த குறிப்பிட்ட ஃபேக்டரியோடைய ஸ்கூலோடைய இதுகளோட சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் எங்களுக்கு தேவையாக இருந்தால் உடனே எடுத்து பரட்டி பார்த்துக்கொள்ளும். இல்லாவிட்டால் நிறைய திரிய வேண்டி வரும், நிறைய பேரோடு தொடர்பு கொள்ள வேண்டி வரும். அதெல்லாம் லேசாக்குவதுதான் தகவல் சேகரிப்பும் பாதுகாத்தல். அடுத்தது நவீன சாதனங்களை பயன்படுத்தும். அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ வேற சாதனங்களோ, இந்த எல்லா சாதனங்களையும் பயன்படுத்தினால் நேரத்தை மிகவும் சுருக்க முடியும். எழுதுவது, எழுதி பாதுகாப்பது, இவை அனைத்தையுமே மிக கவனமாக நாங்கள் சுருக்கிக் கொள்ள முடியும். அடுத்தது வேலைக்கு அமர்த்துவோரை கவனமாக தெரிவு செய்யும். வீட்டு வேலைக்காரனாக இருந்தாலும், ஒரு சின்ன ஒரு வேலையை நாங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் கூட அவரை மிக கவனமாக தெரிவு செய்தால் நேரத்தை மிச்சப்படுத்தலாம். அந்த குறிப்பிட்ட திறமை இல்லாதவரை தெரிவு செய்தால்
அவர நேரத்தை வீணாக்கி சேர்த்து எங்கட நேரத்தையும் கூட வீணாக்கக்கூடிய நிலைமை தான் வரும். திரும்ப வேலைகளுக்கான நேர ஒழுங்கு குறிப்பிட்ட ஒவ்வொரு நேரத்திலையும் இன்னின்ன வேலையைத்தான் நான் செய்கிறேன் சொல்ற வேலைக்கான நேர ஒழுங்கு, குறிப்பிட்ட நாள் வேலைக்கான நிகழ்ச்சி. அதாவது நான் இப்ப உதாரணமாக சுபஹ் தொழுது முடிச்ச உடனே நான் இன்றைக்கு இன்னின்ன வேலையைத்தான் செய்ய போறேன் எழுதி வைத்துக் கொள்வேன். குறிப்பிட்ட ஒவ்வொரு நபருக்குமே, அது மௌலவியாக இருக்கலாம், அல்லது கடைக்காரராக இருக்கலாம், அல்லது பள்ளியில மஸ்ஜித்ல வேலை செய்யக்கூடிய ஒரு இமாமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நான் இன்னின்ன வேலையைத்தான் இன்றைக்கு செய்ய போறேன். அது என்ன வளர்ப்பதாகவும் இருக்கலாம், என்னுடைய தொழிலை வளர்ப்பதாகவும் இருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சி நிரலை தயாரித்துக் கொள்ளும். கடைசியாக முடியவில்லை, எனக்கு இயலாது என்று சொல்வதற்கு தயங்காமல் இருத்தல் ஆக முக்கியமானது. நேரத்தை பாதுகாப்பது, அதாவது யாரை கூப்பிட்டாலும் முகஸ்துதிக்காக ஆம்னு சொல்லிடு, எண்ணத்தையே தந்தாலும் சொல்லிடு. இது நேரத்தை அப்படியே தின்னுகின்ற ஆக முக்கியமான ஒரு விஷயம். யாராவது நின்று பேச கூப்பிட்டால் சும்மா காய்ச்சி கொண்டே இருக்கிறது, அவற்றை சொல்வதற்கு கொஞ்சம் ஒரு மாறி வரும். அப்படியாக இருந்தால், அதாவது இல்லை, முடியாது, இயலாது என்று சொல்லாவிட்டால் இப்ப அவர் எல்லாரையும் சுமப்பவராக மாறுவாரே தவிர அவரால் ஒன்றும் செய்ய முடியாம போயிடும். இது அடுத்த அல்லது இறுதியான மிகவும் முக்கியமான அடுத்த விஷயம். இயலாது, எனக்கு இது செய்யல, தயவு செஞ்சு மன்னிச்சு கொள்ளுங்க, என்னால் இது செய்ய முடியாது, எனக்கு கொஞ்சம் கூட பிஸி இருக்கிறது, நான் போயிட்டு வாரேன். வீட்டுக்கு வந்தவருக்கு பாருங்க என்ன செய்ய, சரியான பிஸியா இருக்கு, பிறகு ஒரு நேரம் வாரீங்களா என்று சொல்லு. குர்ஆனையா சொல்லு, குர்ஆனையா சொல்லு. குர்ஆன் எப்படி சொல்லுது? நீங்க வீட்டுக்கு போனா சலான் சொல்லி அனுமதி கேளுங்க, அனுமதி கிடைக்காவிட்டால் திரும்பி செல்லுங்க. பகுவா அஸ்கா லக்கும்னு குர்ஆன் சொல்லு. அது உங்களுக்கு மிக தூய்மையான. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஏலான்னு சொல்லுங்கன்னு சொல்றான். அவரே சொல்றான், வந்தவரே சொல்றான், நீ அதை கேட்டு நான் அமைதியா போயிருன்னு சொல்றேன். அதான் உனக்கு தூய்மையாக இருக்கிறது சிறந்ததுன்னு சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல சாப்பாட்டுக்கு போன கொஞ்சம் பேர் எலும்பாம காய்ச்சி கொண்டிருந்தாங்க. சூரத்துல் அஹ்ஸாப்ல வாரு, சூரத்துல் அஹ்ஸாப்ல வாரு, அல்லாஹ்வே குர்ஆன் இறக்கி அனுப்பிவிட்டேன், போங்கன்னு சொல்லி. எனக்கு அந்த ஆயத்துக்கு மறந்துட்டு ஞாபகம் இல்லை, நீங்க போங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அனுப்பிவிட்டேன். நபி உங்களுக்கு போங்கன்னு சொல்றதுக்கு வெட்கப்படுகிறார், ஆனா நான் வெட்கப்படல, நீங்க எழும்பிட்டு போ. அல்லாஹ்வே குர்ஆன் இறக்கி சொல்லு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தை கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டத்தை அல்லாஹ் உருவாக்கினார். சூரத்துல் முஜாதலா, சூரத்துல் முஜாதலால அல்லாஹ் தஆலா ஒரு சட்டம் ஒன்றே உருவாக்கினார். என்ன சட்டம்? ரசூலுல்லாஹ்வோடு பேச வேண்டுமாக இருந்தால் நீங்கள் முந்தி ஒரு சதக்கா கொடுக்க வேண்டும் சொல்றாங்க. ஏனது? எல்லாரும் சும்மா வந்து அவங்க கொஞ்சம் பேசிக்கணும், யார ரசூலுல்லாஹ் கொஞ்சம் டைம் தாரீங்களா பேசிக்கணும். இவர் பேசி முடிச்சு பேசிட்டாச்சு, மறுகா அவர் வார், கொஞ்சம் டைம் தாரீங்களா, மறுகா மூணாவது ஆள் வார், நாலாவது ஆள் வார், அஞ்சாவது ஆள் வார். ரசூலுல்லாஹ் கொண்டு செய்யலாம். அப்பா காசியில கையை வச்சா மனுஷன் கவனமாயிப்பான்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே அல்லாஹ் சொன்னான், பேசணுமா ரசூலுல்லாஹ்வோட சதக்கா கொடுத்துட்டு வா, குறைஞ்சிட்டு எல்லாம். ஏனது? டைம் அவ்வளவு தூரம். இது சூரத்துல் முஜாதலா அளிக்கிற ஆயத். எனக்கு ஆயத்து ஞாபகம் இல்லை, அந்த ஆயத் அது சூரத்து அஹ்ஸாப்ல நான் ஏற்கனவே சொன்னேன். எனவே இயலாது, டைம் இல்லை, சரியான பிஸி நான் என்று சொல்வதற்கு தயங்காமல் இருக்கும். தயங்கின நேரம் எல்லாம் வீணாகி போய் என்ற உண்மையைத்தான் நாங்கள் கடைசியாக விளங்க வேண்டிய ஆக முக்கியமான. அடுத்தது நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான அடுத்த விஷயம்தான், ரெண்டு விஷயங்களை நாங்கள் இங்க சொல்லி இந்த பாடத்தை முடிப்போம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், முதலாவது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது குறைவாக இருந்தாலும் தொடராக செய்து, தொடராக செய்து. அஹப்புல் அமாலி இலல்லாஹ் அதுவமுஹு வைன் கல்ல, குறைவாக இருந்தாலும் தொடராக செய்கிற செயல்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. இது என்ன பொருள் உங்களுக்கு தெரியும்? எறும்பூர கல்லும் தேய், தொடராக ஒன்றை செஞ்சு வந்தால்தான் மனசுல தாக்கமிக்கும், திறமையாக அதை செய்யலுமாக மாறும். இன்றைக்கு கொண்டு நாளை கொண்டு, இன்றைக்கு ஆள் சரியான மாதிரி தாஜ தொழுது, குர்ஆன் ஓதி, துஆ தொழுது எல்லாமே செஞ்சாங்க. ஒரு மாசத்துக்கு ஒன்றுமே இல்லை.
5 நேர தொழுகை கூட ஒழுங்கில்லை ஒரு மாசத்தை. மருக ஒரு மாசத்தை பிறகு மருக அதே மாதிரி சூஃபி, மருக ஷைத்தான், மருக சூஃபி, திரும்ப ஷைத்தான். இது ஒரு நாள் ஒன்று நடக்காது. யானையை கூட ஒரு கல்லுக்கு மேலால் ஒரு முறை போனா ஒன்றுமே நடக்காது. ஆனா எறும்பு பலமுறை போனா எறும்பும் கல்லும் குழியாகும். இந்த கருத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொன்னார். எனவே இது முதலாவது நாங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். இரண்டாவது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் ஓய்வு. ஓய்வும் இமாம் கஸாலி சொல்றது போல இஹ்யாவுல் முத்தீன்ல ஒரு வணக்கமாக அமையும். எப்ப வணக்கமாக அமையும்? படித்து டயர்டாகி வருவோம், வணக்கத்தில் ஈடுபட்டு டயர்டாகி வருவோம், உழைப்பின் காரணமாக டயர்டாகி ஒருவன் தன்னுடைய களைப்பை நீங்கி கொண்டு வந்தால் இன்னும் கவனமாக உழைப்பான். அப்படியாக இருந்தால் அதுவும் கூட ஒரு வணக்கமாக மாறும். இந்த கருத்து தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக சொன்னார். ரவ்விஹு குலூபக்கும் சாஅத்தன் பஅத சா. நீங்கள் உங்களுடைய உள்ளத்துக்கு இடைக்கிடை ஓய்வு கொடுங்கள். ஃபைனல் கல்ப இதா உக்ரிஹ உமிய. யார் உள்ளத்தை நிர்பந்திக்கிறாரோ, வேலைக்கு மேல வேலை, வேலைக்கு மேல வேலை, ரெஸ்டே எடுக்கிறது தொடர்ந்து வேலை யார் செய்கிறாரோ அவரோட உள்ளம் குருடாகி போகும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். என்ன கருத்து? அப்படியே டயர்டாகி வேலை செய்ய முடியாத ஆளாக அவன் போயிருக்கு. எனவே இந்த ரெண்டையும் கவனத்துல கொண்டுதான் நாங்க எங்கிற டைம் டேபிளை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவேதான் கடைசி ஆற்றின இந்த ஓய்வுக்கு சைக்காலஜிஸ்ட் சொல்வார்கள், இது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகின்ற மிக அடிப்படை தேவைகள் உண்டு. அந்த ஓய்வு பல மாறி அமையும். சிலருக்கு விளையாட்டாக அமையும், ஒரு ஆளுடைய இயல்பை பொறுத்து மாறுபடும். சிலருக்கு விளையாட்டாக அமையும், சிலருக்கு நல்ல அழகான நாவல்களை வாசிக்கிறதாக அமையும், சிலருக்கு நல்ல பாட்டுகளை கேட்பதாக அமையும். இப்படி பல மாறி அமையும். ஆனால் ஓய்வு எப்படியுமே ஒரு மனிதனுக்கு தேவை. ஓய்வு உண்டா சும்மா இப்படியே உட்கார்ந்து நிற்கிறது அல்ல. உள்ளத்தில் இருக்கிற டயர்டை நீக்கக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் நாங்கள் ஓய்வுன்னு சொல்லுவோம். இந்த ஓய்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக தேவையான ஒன்று என்பதைத்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தையினூடாக சொல்லி காட்டுங்க. இதே கருத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கும் கூட பல முறை உணர்த்தி இருக்கிறார். எனவே அந்த வகையில் தான் நாங்க இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது இப்ப நாங்க சொன்னதெல்லாம் நேரத்தோடு சம்பந்தப்பட்ட பல உண்மைகள். நாங்க அதை டைம் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு பெரிய ஒரு பாடமாக செய்யல, ஒரு ட்ரைனிங்காக செய்யல, அவருடைய அடிப்படை உண்மைகளை சொல்லியிருக்கோம். மறு முக்கியத்துவம் எப்படி ஒழுங்குபடுத்தலாம் என்றதுக்கான சில வழிகாட்டல் கூட சொல்லியிருக்கோம். ஏன் இதை சொன்னோம் என்றால், இதை பற்றி கொஞ்சமான ஒரு கரிசனை எங்களுக்கு வருமா இருந்தால், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கரிசனையாவது இருப்போமாக இருந்தால் தனிப்பட்ட முறையில் நாங்களும் வளருவோம், குடும்பமும் வளரும், சமூக ரீதியான வளர்ச்சி ஒன்று பெறும். நேரம் வீணாகாத அளவுக்கு உற்பத்தியும் வளர்ச்சியும் கண்டிப்பாக கூடும். இது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு விட்டு சென்ற பாரம்பரியம் அல்லது பண்பாடு, சஹாபாக்கள் விட்டு சென்ற பாரம்பரியம் அல்லது பண்பாடு. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இத்தோடு நாங்கள் இந்த பாடத்தை முடிக்கிறோம். இதுதான் நாங்கள் டைமை பற்றி சொல்லக்கூடிய மிக சுருக்கமான விஷயம். போலாம். வாக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.